ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில நம்ம தியானித்துக் கொண்டிருக்கோம். ஜெபமே ஜெயம். ஜெயத்தை பெறுகிறதற்கான ஒரு வழியை எப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கலான்ற வழிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் யாத்திராகமும் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம தியானிக்கலாம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். யாரு? சொல்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்வதை செய்யும் போது நம்மளுடைய சத்துருக்களுக்கு அவர் சத்ருவா இருப்பாராம், நம்மளுடைய விரோதிகளுக்கு அவர் விரோதியா இருப்பாராம். எவ்வளோ நல்ல தேவன்ல பாருங்களேன். அதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு எதிராக யார் இருக்காங்களோ அது அவருக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஆயிடுமா, நமக்கு எதிராக யார் பேசுறாங்களோ அது அவருக்கு எதிராக பேசுற மாதிரி ஆயிடுமா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது என்னன்னா ஜெயமான வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையை நன்றாய் கேட்டு, ஏனோ தானோன்னு எல்லாம் கிடையாது, நன்றாய் உணர்ந்து கிளியரா தெரிந்து கொண்டு புரிதலோடு கேட்டு அவர் சொல்வதை எல்லாம் செய்யும் போது கர்த்தர் நம்மளுடைய சத்துருக்களுக்கு எதிராக ஜெயத்தை கொடுக்கிறார், நம்மளுடைய விரோதிகளுக்கு எதிராய் அவர் ஜெயத்தை கொடுக்க வல்ல தேவனா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உடைய வார்த்தையே நான் ஒழுங்கா கேட்கணும் ஆண்டவரே, ஏனோ தானோன்னு கேட்க கூடாது. ஒரு பயத்தோடு அதை கேட்டு அதன்படி நான் நடக்கணும். அவர் சொல்லுவதை எல்லாம் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை எல்லாம் செய்கிறதற்கான ஒரு ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? இப்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மளுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய், நம்மளுக்கு விரோதிகளுக்கு விரோதமாய் நம்மளுக்கு ஜெயத்தை பெற்றுக் கொடுக்க வல்ல தேவனா இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒழுங்காய் கர்த்தருடைய தெய்வ பயத்தோடு உடைய வார்த்தையே நாங்க தெளிவாய் கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்பொழுதுமே உங்களுடைய வார்த்தைகளை நாங்க கேட்கிறோம், ஆனா எங்களுடைய இருதய பலகையில அது எழுதப்படாமல் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க, அதன்படி செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்டு விட்டு விடாதபடி அதன்படி ஒவ்வொரு நேரமும் அதை தியானித்துக் கொண்டு அது சொல்லுகிறபடி எங்களுடைய செயல்களை நாங்கள் செய்ய முற்படும் போது என் கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரியை பார்க்கிறேன். உங்களுக்கு முன்பாக ஒரு பாதையுமே தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு இருட்டான ஒரு இடத்துல தனிமையா நெஞ்சு கொண்டு இருக்கிற மாதிரி நீங்க நெஞ்சு கொண்டு கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு பாதையை காட்டுங்க ஆண்டவரே, இதுல இருந்து நான் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தரே உங்களுக்கு அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு ஒரு பாதையை காட்டுவார். அந்த பாதையில செல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருவா இருக்கட்டும், விரோதியா இருக்கட்டும், விக்கடமா இருக்கட்டும், தீவினையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்பா, யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேரோடும் நீர் இருப்பீர், என்னோடும் நீர் இருப்பீர் என்று நீங்க வாக்கு கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. வார்த்தையை கேட்டு விட்டு விடாதபடி அதன்படி நடக்கிறவர் அன்னுரை கூட்டமாய் நீர் எங்களை வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளுமாய் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.